guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 58 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 57 மிஸ் பண்ணவங்க ஈஸியாக வாட்ச் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு பின்னாடி பெரிய கரப்ஷன் இருக்கும்னு நம்மால் கெஸ் பண்ணுறான். அது கரப்ஷன் இல்லைடா, அதை விட மோசம். அங்கே யார் வேணால் என்ன பவர் வேணால் யூஸ் பண்ணலாம்னு மாஸ்டர் சொல்கிறாரு. ஸ்கில்லை வச்சு மட்டும் அங்கே ஜெயிக்க முடியாது. ஒரு ஃபேமிலி எவ்வளோ பவரை யூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் ரிசல்ட் வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம்னு நினச்ச நம்ம ஹீரோவுக்கு மாஸ்டர் முகத்தை பார்த்ததும் இது ரொம்ப டேஞ்சர்னு புரியுது. மாஸ்டர் ஓப்பனாக சொல்கிறாரு, உனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய ஃபேமிலி இல்லைனா உன்னால் அந்த காம்படிஷனில் ஜெயிக்கவே முடியாதுடான்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. கேட்டதும் நம்மால் ஆர்த்தர் போட்ட ஸ்கெட்சை நினச்சி செம்மையாக யோசிக்கிறான். ரெண்டு பேருக்கும் பாலிடிக்ஸ் பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனையை ஈஸியாக விட முடியாது. இதுக்கு வேறு ஏதாவது பிளான் இருக்கான்னு நம்மால் கேட்கும்போது யாரோ ரூமுக்குள்ளே வர சத்தம் கேட்குது. அது யாருன்னு நம்மால் திரும்பி பார்க்குறான். இந்த ஃபேமிலியோட வயசான வேலைக்கார டெக்கர் தான் வராரு. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்கிறாரு. நம்ம ஆள் காம்படிஷனில் கலந்துக்க போகிறதும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண எந்த ஃபேமிலியும் இல்லைங்கிறதையும் இவர் கேட்டிருக்காரு. இன்னும் கொஞ்சம் சொல்லலாமான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஆளை ஒரு விஷயத்தை உத்து பார்க்க சொல்கிறாரு. டெக்கர் தன்னோட ஸ்வாடை எடுத்து ப்ளூ நைட்டு பவரை வெளியே காட்டுறாரு. இவ்வளவு நாளாக மறைச்சி வச்சிருந்த பவரை பார்த்து நம்ம ஆள் சும்மா ஷாக் ஆகுறான். இந்த சைலண்டான ஆளு ஒரு காலத்துல ப்ளூ நைட்டா இருந்திருக்காரு. ஆளுக்கு மேட்டர் புரிஞ்சிருச்சுன்னு டெக்கர் நோட் பண்றாரு. நான் ஒரு காலத்துல டிராக்கர் ஃபேமிலியோட நைட்டா இருந்தேன்னு சொல்றாரு. அதை விட பெரிய விஷயம், நான் தான் உங்க அம்மாவோட பாடி கார்டுன்னு சொன்னதும் நம்மால் அம்மாவை பத்தி பஸ்ட் வாட்டி ஒரு க்ளூ கிடைக்கிறத நினைச்சு செம ஷாக் ஆகுறான். உங்க அம்மாவை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுமான்னு டெக்கர் கேட்குறாரு. அவங்க அகமேனான் ஃபேமிலியில இருந்து வந்ததால தான் நம்மால் சொல்கிறான். ஆனால் அந்த பேர் நம்ம ஆளுக்கே புதுசாக இருக்குது. அவங்க எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு கேட்குறான். ஒரு காலத்தில் ட்ராக்கருக்கு சப்போர்ட் பண்ண ஃபேமிலியிலேயே அவங்க தான் செம்ம ஸ்ட்ராங்கானவங்கன்னு ட்ரக்கர் சொல்கிறாரு. இப்போ கெத்தாக இருக்கிற தூரின் சிம்மன்ஸ் ஃபேமிலியை விட அவங்க செம்ம பவர்ஃபுல்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய ஃபேமிலி எப்படி காணாமல் போச்சுன்னு நம்ம ஆளுக்கு சுத்தமாக புரியலை. அது ஒரு சபிக்கப்பட்ட ஃபேமிலின்னு எல்லாரும் அவங்கள ஒதுக்கிட்டாங்க. அப்படியே அவங்க பேரையே மறைச்சிட்டாங்கன்னு டெக்கர் சொல்கிறாரு. இந்த சாபம் என்னன்னா, அந்த ஃபேமிலியில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் ஒன்று பிறக்கும் போதே செத்துரும், இல்லைனா 5 வயசுக்குள்ளே செத்துரும்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் தப்பிச்சு பெரிய ஆளாக வளர்ந்துச்சு. அவங்க தான் நம்ம ஆளோட அம்மா. டெக்கர் என்ன சொல்ல வராருன்னு இப்போ நம்ம ஆளுக்கு தெளிவாக புரியுது. நீங்கள் அகமேனான் ஃபேமிலி கிட்ட சப்போர்ட் கேட்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் அவங்களோட வாரிசுன்னு டெக்கர் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாரு. கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் நம்மளால் ஓகே சொல்கிறான். உண்மையை சொன்னதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். கிளம்புறதுக்கு முன்னாடி டெக்கர் ஒரு நிமிஷம் நின்று, நான் ஒரு ப்ளூ நைட்டுன்னு தெரிஞ்ச அப்புறமும் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம செமக்குள்ளாக ஏற்றுக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து அகமேனான் ஃபேமிலி இருந்த மைக்கின் ஊருக்கு நம்மால் போகிறான். கூட வர ஃபெலிக்ஸ் அந்த ஊரோட பழசான கெத்தை பார்த்துட்டு இது ஏதோ புனிதமான ஊர் மாதிரி இருக்குன்னு ஆச்சரியப்படுறான். மாலு அமைதியாக அந்த ஊரை சுற்றி பார்க்குறான். நேரில் பார்க்க இன்னும் செம்ம மாசா இருக்கு. மைக்கின் டேக்கருக்கு சப்போர்ட் பண்ண சிட்டியில் ஒன்று அகமேனான் ஃபேமிலி தான் இதை ரூல் பண்ணாங்கன்னு டெக்கர் சொன்னது நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சாபத்தால தான் அந்த ஃபேமிலி அப்படியே காணாமல் போச்சுன்னு நினைக்கிறான். இப்போதைக்கு அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஊரை நோட்டை விட பிளான் பண்ணுறான். ஒரு டேவனுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிறவன் இவங்களை செம்மையாக வெல்கம் பண்ணுறான். உங்கள் ஊர்லேயே செம்ம ஃபேமஸான டிஷ் கொடுங்கன்னு நம்மளால கேட்க அந்த ஆளும் லோக்கல் ஸ்பெஷலான ஒரு சூப்பை கொண்டு வந்து வைக்கிறான். சுற்றி பார்க்குறப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் செம்ம ரிலாக்ஸாக இருக்காங்க. ஊரும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறத நம்மளால நோட் பண்ணுறான். மைக்கின் ஊர் பார்க்க நார்மலாக தான் இருக்குன்னு நினைக்கிறான். இங்கே இருக்கிற ஆளுங்களும் அந்த ஊரோட ஃபேமஸான கிரில்டு ரிப்ஸை ட்ரை பண்ணாங்கன்னு செம்ம அன்பாக சொல்கிறாங்க. நம்ம ஆளு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மைக்கின் மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களேன்னு நினைக்கிறான். அந்த அன்புக்கு ரிட்டர்னாக சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பீர் வாங்கி தரான். அவங்க சும்மா சீன் போட்டாலும் உள்ளுக்குள்ளே செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கீங்களா, ஊரை பற்றி நல்லா தெரியுமான்னு நம்மளால ஒரு கேள்வியை போடுறான். அப்படியே கேஷுவலாக இந்த ஊரோட லீடர் யாரு, இங்கே சிட்டி ஹால் எதுவுமே இல்லையேன்னு கேட்குறான். இந்த ஒரே ஒரு கேள்வியை கேட்டதும் அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு செம்மையாக உதறுது. டேவனில் இருக்கிற மொத்த மூடு மாறி செம்ம பதட்டமாகுது. ஏதோ தப்பான மேட்டரை தொட்டுட்டோமோன்னு நம்ம ஆளுக்கு உடனே புரியுது. அந்த ஆள் அவசரமாக சாரி கேட்டுட்டு பேச்சை மாற்ற ட்ரை பண்ணுறான். அகமேனான் ஃபேமிலி பேரை கேட்டதுமே இவனுங்க இவ்வளோ பயப்படுறானுங்கன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. ஃபெலிக்ஸை இங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நம்மால் மட்டும் தனியாக போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு போகிறான். ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு நம்மால் போகிறான்.
அங்கே இருக்கிற ஒரு ஆள் நம்ம ஆளை பார்த்துட்டு, சின்ன பையன் இங்கே என்னடா பண்ணுற, இது பசங்க வர இடம் இல்லைன்னு வார்னிங் கொடுக்குறான். அதுக்கு நம்ம ஆள் எந்த பதிலும் சொல்லாமல் சும்மா கெத்தா ஒரு பார்வை பார்க்குறான். அப்புறம் ஒரு விஐபி கார்டை தூக்கி போடுறான். இதை பார்த்தா நீங்கள்லாம் சும்மா தெரிச்சு ஓடுவீங்கன்னு சீன் காட்டுறான் நம்ம ஆள். அந்த கார்டை பார்த்ததும் அந்த ஆளுங்களாம் ஆட்டிடியூட் அப்படியே தலைகீழாக மாறுது. சாரி பாஸ், உங்களை மேனேஜர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த கார்டு மைக்கின் அண்டர் வேர்ல்டில் செம்ம பவர்ஃபுல்லானதை நம்ம ஆளுக்கு புரியுது. டார்க்கான பாதையில் அந்த மைக்கினோட சீக்ரெட் இடத்துக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஆள் வரதை முன்கூட்டியே ரிப்போர்ட் பண்ண ஒருத்தன் ஓடுறான். உள்ளே போனதும் ஒரு பிளாண்ட் ஹேர் ஆள் நம்ம ஆள் காலில் விழுந்து சாரி கேட்குறான். இவ்வளோ பெரிய ஆளை நான் பார்க்காம விட்டுட்டேன்னு கதறான். நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடான்னு நம்ம ஆள் கேட்குறான். அதெல்லாம் தெரியாது பாஸ், ஆனால் இந்த கார்டு வச்சுருக்கவங்கள பகச்சிக்க கூடாதுன்னு மட்டும் தெரியும்னு அவன் சொல்கிறான். இந்த ஆள் ரொம்ப நாளாக மைக்கின்ல தான் இருக்கான்னு நம்மளால நோட் பண்ணுறான். இப்போ கண்டிப்பாக ஊரை பற்றி இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நம்மளால நோட் பண்ணுறான். அவன் அண்டர்வேர்ல்டு பிஸ்னஸ் பற்றி பேச ட்ரை பண்ணும்போது நம்மளால் அதை கட் பண்ணிவிட்டு மைக்கின் லீடரை பற்றி கேட்குறான். அதுலேயும் குறிப்பாக மைக்கின் லீடரை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறான். இதை கேட்டதும் அந்த ஆள் சும்மா ஆட்டம் காண வைக்குது. இது சாதாரண பாலிடிக்ஸ் இல்லை, ரொம்ப டேஞ்சரான மேட்டர்னு அவனுக்கு புரியுது. நம்ம ஆள் அகமன்னான் ஃபேமிலி பேரை ஓப்பனாக கேட்டதும் அந்த ஆளுக்கு செம பயம் ஆகுது. இந்த பயத்தை பார்த்து நம்ம ஆள் எந்த ரூமர் இந்த ஊரையே இவ்வளோ பயப்பட வச்சிருக்குன்னு யோசிக்கிறான். மைக்கின்ல அந்த ஃபேமிலி பேரை சொல்கிறதே தப்பு மாதிரி ஆக்கிட்டாங்களே, அதுக்கு என்ன ரீசன்னு கேட்குறான். அந்த ஃபேமிலியை ஒரு சபிக்கப்பட்ட ஃபேமிலின்னு அவன் சொல்கிறான். அதில் குழந்தைங்க சின்ன வயசுலேயே செத்துருவாங்கன்னு எனக்கு தெரியும், வேற என்னடா மேட்டர்னு நம்மளால கேட்குறான். அந்த ஆள் பேசுகிறதுக்கே செமையாக பயப்படுறான். கடைசியில் உண்மையான ரூமரை சொல்கிறான். அகமன்னான் கேசலுக்கு போகிற எவனும் உசுரோட திரும்ப மாட்டான்னு சொல்கிறான். இதை கேட்டது நம்மளுக்கே செம ஷாக்கு. மறுபடியும் தெளிவாக சொல்லுன்னு நம்மளால் அவனை கன்ஃபார்ம் பண்ண வைக்கிறான். இந்த கேசலுக்கு போனால் சாவு கன்ஃபார்ம்னு அவன் சொல்கிறான். அந்த ஃபேமிலி பேரை திரும்ப திரும்ப சொன்னாலே டேஞ்சர்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் பார்த்தா யாரோ வேணும்னே பிளான் பண்ணி இந்த ஃபேமிலி மேலே பயத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு நம்மளால் கெஸ் பண்ணுறான். எல்லாரோட பயமும் சேர்ந்து தான் இந்த சாபத்தை இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்குன்னு நம்மளால நினைக்கிறான். இந்த கேசிலுக்கு போன எவனாவது நிஜமாவே செத்துருக்கானான்னு கேட்குறான். கேசிலுக்கு போனவங்க அப்புறம் செத்து போனதா ஒரு பழைய கதை இருக்குன்னு அவன் சொல்கிறான். அந்த கதையால் தான் ஊர் மக்கள் அந்த கேசில் பக்கமே போகிறது இல்லையா. நம்ம ஆளுக்கு இப்போ மேட்டர் தெளிவாக புரியுது. அகமன்னான் சாபங்கிறது உண்மையிலேயே சாபம் இல்லை, வேணும்னே மக்கள்கிட்ட பரப்பி விட்ட ஒரு பயம்னு கண்டுபிடிக்கிறான். இருந்தாலும் அந்த ஆள் பயந்துக்கிட்டே, நீங்கள் நிஜமாவே அந்த கேசலுக்கு போய் விசாரிக்க போறீங்களான்னு கேட்குறான். அன்னைக்கு நைட்டு நம்மளும் ஃபிலிக்ஸும் அந்த பேய் பங்களா மாதிரி இருக்கிற அகமன்னான் கேசலுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. இந்த இடத்தோட சைலண்ட்டை பார்த்து ஃபிலிக்ஸுக்கு உதற எடுக்குது. நாம் திரும்பி போயிடலாம் பாஸ்ன்னு சொல்கிறான். ஆனால் நம்மளால செம்மகத்தா அவனோட முழு பேரையும் சொல்லி தான் அகமன்னான் ஃபேமிலியை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறான். உடனே அந்த லாக் ஆகிருந்த கேட்டு தானா திறக்குது. ஃபிலிக்ஸ் செம்ம ஷாக் ஆகுறான். உள்ளே இருந்து ஒரு வயசான வேலைக்காரி வந்து, நீங்கள் தான் சீக் ட்ராக்கரானு கேட்குறாங்க. நம்மளும் ஆமான்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஹெட்டை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறான். நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னு அந்த வேலைக்காரி ஒரு பேய் சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை செம்ம தூசியோட ஒரு பெரிய ஹால் இருக்குது. பார்க்கவே பழமையான ராஜவம்சம் மாதிரி இருக்குது. இந்த கேசில் 1000 வருஷம் பழசாதன்னு அந்த வேலைக்காரி சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸுக்கு இதை கேட்டதுமே பயம் தலைக்கேறுது. இப்போ உள்ளே யாரோ இருக்கிறத பார்த்து நம்ம ஆள் கூப்பிடுறான். அங்கே ஒரு பெரிய டேபிளில் அகமன்னான் ஃபேமிலி பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. பார்க்க பேய் மாதிரியே இருக்கிறத பார்த்து ஃபிலிக்ஸு செம்மையாக பயப்படுறான். அவன் கத்த ஆரம்பிக்க நம்மளால் அவனை செட் ஆஃப் பண்ண சொல்கிறான். அதுக்குள்ள அந்த ரூமை சுற்றி பார்க்குறான். நடுவில் உட்காந்துருக்க அந்த பெரியவர் தான் ஃபேமிலி லீடர்னு இருக்கும்னு கெஸ் பண்ணுறான். மைக்கின் ஊரோட தலைவர்களும் அகமன்னான் பெரியவங்களும் நம்ம ஆள் மரியாதையாக வணக்கம் சொல்கிறான். அவன் வந்த காரணத்தை ஓப்பனாக சொல்கிறான். ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.